Hello everyone, welcome to Shiksha class. நீங்க UGC NET Commerce ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? எந்த யூனிட் முக்கியம், எந்த டாபிக் டீடைலா படிக்கணும், எந்த டாபிக்கை செலக்டிவா படிச்சா போதும் அப்படின்னு கிளியரா தெரிஞ்சுக்கணுமா? UGC NET Commerceல நீங்க ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் பண்ணினாலே 4 to 6 மார்க் குறைஞ்சிடும். இதனால உங்க கட் ஆஃப் மிஸ் பண்ணிடுவீங்க. நான் ரீசெண்டா UGC NET Commerce ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டீடைலா அனாலிசிஸ் பண்ணினேன். இந்த அனாலிசிஸ்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட நான் தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி என்னதான் UGC NET சிலபஸை நீங்க முழுமையா படிச்சாலும் சில காமன் மிஸ்டேக் பண்றதுனால ரிசல்ட் ரொம்ப தள்ளி போகுது அப்படிங்கிறது தெளிவா தெரிய வருது. ஸோ UGC NET காமர்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க, TNSET காமர்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த யூனிட்டுக்கு எவ்வளவு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும், NTA இருந்து என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க, இது எல்லாத்தையும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க காமர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, ரொம்ப சீரியஸா UGC NET TNSET காமர்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சிலபஸ் ரொம்பவே ஹெவியா இருக்கு, நம்மளோட கொஸ்டின் பேட்டர்னும் கொஞ்சம் ஹெவியரா தான் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது, ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. பொதுவா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு டெக்ஸ்ட் புக்கோட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் டெக்ஸ்ட் புக்கை முழுமையா படிச்சு முடிச்சுட்டு தான் அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போய் பார்க்கறாங்க. இந்த அப்ரோச் நம்ம எக்ஸாமுக்கு கை கொடுக்காது. நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த யூனிட்ல எந்த டாபிக்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு யூனிட் வைஸ் முக்கியமான டாபிக் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த டாபிக்கை ரொம்ப ஃபோக்கஸ்டா நீங்க படிக்கலாம். ஸோ NTA இருந்து என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க எந்த கான்செப்டை ஃபோக்கஸ்டா படிக்கணும், உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்மார்ட்டா பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நமக்கு சிலபஸ்லையும் ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால கண்டிப்பா ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம ரிசல்ட் எடுக்கிறதுக்குரிய ஒரே வழி. ஸோ உங்களோட கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தரவா அனலைஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை பேஸ் பண்ணி உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரிவர்ஸ் மாடல் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஒரு யூனிட்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தெளிவா நான் அனலைஸ் பண்ணி அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்ன, NTA எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, அண்ட் அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு யூனிட் வைஸ் நம்ம அதை தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா யூனிட்டுக்கும் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம காமர்ஸ் பேப்பர் 2ல 10 யூனிட் இருக்கு. ஆனா இந்த எல்லா யூனிட்லயும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கிடையாது, கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் மாறுபடுது. ஸோ இப்போ வெரி ஹை வெயிட்டேஜ் எந்த யூனிட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, யூனிட் 2 அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங், யூனிட் 3 பிசினஸ் எக்கனாமிக்ஸ், யூனிட் 4 பிசினஸ் ஃபினான்ஸ், யூனிட் 5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட். இந்த 4 யூனிட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதுல இருந்தே கேட்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா அவங்க ஹை வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய யூனிட் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் HRM, இன்கம் டேக்ஸ். ஸோ இதுல இருந்து 20% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மாடரேட்டான கொஸ்டின் வந்து பிசினஸ் என்விரான்மெண்ட், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், இந்த யூனிட்ல இருந்து மாடரேட்டா கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஒரு சப்போர்ட்டிவ் யூனிட்டா 5 to 10% ஆஃப் த கொஸ்டின் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ்ல இருந்து கேட்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போதும் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். இந்த வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கிறதுனால எந்த ஏரியால நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது யூனிட் 2 அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஹை வெயிட்டேஜ் உள்ள யூனிட், ரொம்ப அக்யூரேட்டா இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா இதுல ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்பர் பேஸ்ட் நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எல்லா ஆஸ்பிரண்ட்டும் கொஞ்சம் இதுக்கு இந்த யூனிட்டுக்கு பயந்துக்கிறோம். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து CA லெவல்ல நமக்கு கேட்கறது இல்ல. NTA நமக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி எதிர்பார்க்கிறாங்க. அக்கௌண்டிங்ல நிறைய ரூல்ஸ் படிப்போம். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கிறத கொஸ்டின்ல அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அக்கௌண்டிங்க்குன்னு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கறத நமக்கு கொஸ்டினா அவங்க ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டியோட படிச்சா இந்த யூனிட்ல நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். இதுல நீங்க
கோரா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா என்ன, டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ். அக்கவுண்டிங் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த டாபிக்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுல கொடுத்துருக்க பேசிக் டெஃபினிஷனை நீங்க மெமரைஸ் பண்ணா மட்டும் பத்தாது, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சு படிக்கணும். முக்கியமா ஒரு சில கொஸ்டின்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் பேஸ் பண்ணி கேட்கறாங்க, ஒரு சில கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்கறாங்க. ஸோ நீங்க ஒரு டெர்மினாலஜி டெஃபினிஷன் படிக்கும் போதும் அதோட பர்பஸ், இம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து கேட்கும் பொழுது உங்களால எளிமையா ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்ததா பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதுலயுமே அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில், இந்த டாபிக்ஸ்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதை நீங்க எப்படி படிக்கணும்னா ஒரு என்ட்ரிஸ் கொடுக்கும் போதும் ஏன் அந்த என்ட்ரிஸ் கொடுக்குறோம், லைக் ஹவு அப்படிங்கிற கொஸ்டின் விட why this entries are done அப்படிங்கறத நீங்க தெளிவா படிக்கணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் இதை நீங்க படிச்சீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணி மார்க் செக்யூர் பண்ணிட முடியும். ஸோ இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் படிச்சுட்டு ப்ரொசீஜர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்ஸை கனெக்ட் பண்ணி படிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்ததா கம்பெனி ஆக்ட். கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ் பிரீமியம், கேபிட்டல் ரிசர்வ், ரெவென்யூ ரிசர்வ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஸோ இதுக்குள்ள நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கும் இல்லையா, அந்த கிளாசிபிகேஷன்லாம் என்ன அப்படின்னு ஒரு தெளிவான ஐடியா நமக்கு வேணும். அதை மனப்பாடம் பண்ணாதீங்க, எதை பேஸ் பண்ணி அந்த கிளாசிபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு படிங்க. ஸோ அப்பதான் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா ஆடிட்டிங். ஆடிட்டிங்ல இருந்து ரொம்பவே ப்ரிடிக்டபிளான கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். நிறைய டெர்மினாலஜிஸ் தான் இதுல கொஸ்டின்ஸா கேட்கறாங்க. வெரிஃபிகேஷன், இன்டர்னல் கண்ட்ரோல், ஆடிட் எவிடன்ஸ், இந்த மாதிரியான டெர்மினாலஜி பேஸ் கொஸ்டின். ஸோ இந்த டெர்மினாலஜியோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறதோட நீங்க படிச்சு நிறுத்திக்காம ஒரு டெர்மினாலஜிக்கும் இன்னொரு டெர்மினாலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ், அந்த சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும், மைன்யூட் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ். அந்த லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் என்னங்கிறத உள்வாங்கிட்டீங்கன்னா கான்செப்சுவல் பேஸா நீங்க ஈஸியா இந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட முடியும். இது மோஸ்ட்லி மேட்ச் த ஃபாலோயிங் பேஸ்டா தான் கேட்கறாங்க. ஸோ ஈஸியா கீ டேர்ம்ஸ் வச்சு உங்களால மேட்ச் பண்ண முடியும். அண்ட் நிறைய பேர் ஆடிட்டிங் தியரியை வந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்றோம். பட் நம்ம செலக்டிவான தியரி படிச்சாலே போதும். யூனிட் 2 அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 70% ஆஃப் த கொஸ்டின் வந்து கான்செப்சுவலா தான் கேட்கறாங்க. 30% ஆஃப் த கொஸ்டின் தான் தியரி பேஸ்டா கேட்கறாங்க. ஸோ அந்த தியரி என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதை மட்டும் செலக்டிவா படிச்சுக்கலாம். என்டையர் ஆடிட்டிங் தியரியும் நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ இதுதான் நம்ம யூனிட் 2க்கு கொடுக்க வேண்டிய ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபோக்கஸ். அடுத்ததா யூனிட் 3 பிசினஸ் எக்கனாமிக்ஸ். இந்த யூனிட் ரொம்ப கான்செப்சுவலா படிக்க வேண்டிய யூனிட். ஆனா இந்த யூனிட்ல தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பொதுவா ஆஸ்பிரன்ஸ் இந்த யூனிட்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த யூனிட்ல தான் அவங்க அதிகமான சில்லி மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்ததும் அடடா இந்த ஆப்ஷன் நான் கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கிற டெஃபினிஷன்ஸை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணாம அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு படிச்சுக்கிட்டாதான் அந்த லாஜிக் பேஸ்டான கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் பார்க்க ஈஸியா சிம்பிளா இருந்தாலும் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா ரொம்ப நெருக்கமான ஆப்ஷன்ஸா கொடுக்கறதுனால எலிமினேஷன் கூட இந்த யூனிட்ல கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சு படிங்க. ஸோ இதுல இருந்து கோர் ஃபோக்கஸ்டான ஏரியா என்னன்னா டிமாண்ட், காஸ்ட், ரெவென்யூ ரிலேஷன்ஷிப். இப்போ இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் நீங்க தெளிவா படிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ, இவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, அது நீங்க புரிஞ்சு படிக்கணும். டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் நீங்க தெளிவா படிக்கும் பொழுது இது வந்து நல்ல ஹை ஸ்கோரிங் ஏரியாவா நமக்கு அமையுது. அது மட்டும் இல்லாம ரிப்பீட்டடா ரெவென்யூ மேக்சிமைசேஷன், ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், ஸோ இது எல்லாமே நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல இருந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபாலி, ஒலிகோபாலி, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அசம்ஷன் நம்ம தெளிவா உள்வாங்கி படிக்கணும். ராங்கான அசம்ஷன்ஸ் ஆன்சர்ஸ்ல கொடுத்துட்டு நீங்க வந்து விச் இஸ் இன்கரெக்ட்,
சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அசம்ஷன்ஸ் நம்ம தெளிவா உள்வாங்கி படிக்கணும். ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கிறாங்க. அதே மாதிரி கம்பேரிட்டிவான கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. லைக் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனுக்கும் ஒலிகோபோலிஸ்டிக் அசம்ஷன்ஸ்க்கும் ஒரு கம்பேரிசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் கேட்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் நீங்க படிக்கும்போது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது ஒரு கம்பேரிசன் டேபிள் போட்டுட்டீங்கன்னா அது இன்னுமே உங்களோட ரிவிஷன் அப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆப்ஷன்ஸ்ல எப்பவுமே இவங்க நெவர், ஆல்வேஸ் இந்த மாதிரியான அப்சல்யூட் டேர்ம்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ அப்சல்யூட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது இதை நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா எலிமினேஷனுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பிகாஸ் இது எல்லா இடத்துலையுமே, எல்லா அசம்ஷன்ஸ்லயுமே ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும். ஸோ நீங்க இந்த தியரி படிக்கும்போது எக்ஸப்ஷனல் கேஸை நல்ல தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு ஆல்வேஸ், நெவர் அப்படிங்கிற அப்சல்யூட் டேர்ம் கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி இன்கரெக்ட் அசம்ஷன்ஸை நீங்க எலிமினேட் பண்ணவும் முடியும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இப்படித்தான் படிக்கணும். அடுத்ததா பிசினஸ் எக்கனாமிக்ஸ்ல ஹை ஸ்கோரிங் கோர் ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் தியரி. ஸோ வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், அதுக்குரிய லா, ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், ஷார்ட் ரன், லாங் ரன், இதுக்குரிய காஸ்ட் கர்வ், இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த டாபிக் நீங்க படிக்கும்போது கண்டிப்பா கர்வ் வரைஞ்சுதான் படிக்கணும். இது டயக்ராம் பேஸ்டான இன்டர்பிரேஷனை தான் நமக்கு கொஸ்டினா கேட்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராம் பேஸ்டு திங்கிங்கை நீங்க வளர்த்துக்கிட்டாதான் இந்த யூனிட்ல இருந்து வர கொஸ்டினை உங்களால சரியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசினஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இந்த யூனிட்ல ரொம்ப ப்ரிடிக்டபிள் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க லாஜிக்கலா படிச்சுட்டு போனாலும் என்டிஏ உங்களை கான்செப்ட்ஸோட நிறைய விளையாடுவாங்க, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைப்பாங்க. ஸோ நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணும்போது அப்சல்யூட் வேர்டு இருந்தா அந்த அசம்ஷன் எல்லாம் நீங்க எலிமினேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஷார்ட் ரன், லாங் ரன் இது ரெண்டுக்கும் இருக்கிற டெஃபினேஷனை மாத்தி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆவரேஜ் கான்செப்ட்ஸ், மார்ஜினல் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ டயக்ராம் பேஸ்டான அப்ரோச் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த யூனிட்டை ரொம்ப ஈஸியா ஹை ஸ்கோரிங் யூனிட்டா நீங்க மாத்திக்க முடியும். அடுத்ததா நம்ம பிசினஸ் ஃபினான்ஸ் பார்க்கலாம். இந்த யூனிட் கம்ப்ளீட்லி ஃபார்முலா பேஸ்ட் யூனிட் அண்ட் கான்செப்ட்ஸோட இன்டகிரேட் பண்ணி நம்ம இதை படிக்கணும். நிறைய ஆஸ்பிரண்ட் என்ன பண்றாங்கன்னா ஃபினான்ஸ் அப்படின்னாலே ஒரு பயத்துக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஹைலி ப்ரிடிக்டபிள் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். என்ன கோர் ஏரியால இருந்து கொஸ்டின் வருதுன்னு பாத்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி, லைக் பிரசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ, டிஸ்கவுண்டிங் லாஜிக், இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்ட அந்த செட் ஆஃப் ஃபார்முலா மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி தெளிவா எழுதி வச்சு நீங்க மனப்பாடம் பண்ணினா போதும். டிஸ்கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் பேஸ்டா நீங்க சம் சால்வ் பண்ணி பார்க்கறத விட என்ன பர்பஸ்க்கு அந்த டிஸ்கவுண்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க படிச்சீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கூட உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இதற்கு அடுத்ததா பிசினஸ் பினான்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ். ஸோ நிறைய தியரிஸ் இதுல இருக்கும், நமக்கே தெரியும். பட் அந்த தியரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அசம்ஷன் இருக்கும், அந்த தியரியோட கன்க்ளூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த தியரியோட பேரு, அந்த தியரி எதை சப்போர்ட் பண்ணுது, விச் மீன்ஸ் அந்த தியரியோட கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கறத தெளிவா நீங்க ஒன்லைன் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. பிகாஸ் அதுல இருந்துதான் நிறைய அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் அல்லது மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஸோ நெட் இன்கம் என்ன, நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் என்ன, ட்ரெடிஷனல் அப்ரோச், மில்லர் தியரி, இதெல்லாம் நீங்க கீ ஃபோக்கஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஏரியா. நான் சொன்ன மாதிரி ஹைலி ப்ரிடிக்டபிள் தான் இந்த யூனிட்டுமே. கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டைரக்டா வரும். இஃப் ஒன்ஸ் உங்களுக்கு தியரியும் அதோட கன்க்ளூஷனும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா அது அந்த யூனிட்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டைரக்ட் கொஸ்டினா தெரியும். ப்ரொவைடட் நான் சொன்ன மாதிரி அசம்ஷனை நீங்க தெளிவா உள்வாங்கி படிக்கணும். அடுத்ததா இந்த யூனிட் பிசினஸ் பினான்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இதுல இருந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், காஸ்ட் ஆஃப் டெப்ட், இதுல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்கிறாங்க. அண்ட் இது புரியாம நம்ம மனப்பாடம் பண்றது வந்து ரொம்ப தப்பு. அது நம்ம மார்க்கை வந்து பூஸ்ட் பண்ணாது. நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா இதுல இருக்கிற அந்த சம் எல்லாம் வந்து ஒமிட் பண்ணிடுறோம். இது எதுக்கு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதே இல்லை. ஆனா சின்ன சின்ன நியூமெரிக்கல்ஸ், சின்ன சின்ன ஃபார்முலா போட்டு சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கிறத கண்டிப்பா சால்வ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய கான்செப்ட்ஸும் நீங்க இன்க்ளூட் பண்ணி படிக்கணும். அப்பதான் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஸ்கோரிங் ஏரியாவா மாத்திக்க முடியும். ஸோ இந்த பிசினஸ் பினான்ஸ்ல அடுத்த முக்கியமான ஏரியா வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இது படிக்கும் போது நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் டெப்ட்,
ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். இதை நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் புரிதலோட தான் நம்ம படிச்சாகணும். அண்ட் இதுல இருந்து ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா ஸ்கோரிங் ஏரியாவா மாத்திக்கலாம். ஃபார்முலாவை நீங்க நல்லா தெளிவா பார்த்துட்டு போங்க. எல்லா ஃபார்முலாவும் பார்க்காட்டி கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட அந்த கான்செப்சுவல் பேஸ்ட் ஃபார்முலாவை மட்டும் கூட நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அதாவது டாக்ஸ் இஃபெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுவுமே ரீசன்ட் ட்ரெண்ட்ல வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த ஏரியால எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, யாரும் கால்குலேஷன் தப்பா போட்டு மார்க் லூஸ் பண்றது இல்ல, பட் ஃபார்முலா சூஸ் பண்ணும் போதே அவங்க தவறான ஃபார்முலா சூஸ் பண்ணிடுறதுனாலதான் மார்க்கை லூஸ் பண்றாங்க. ஸோ நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அதனாலயே இது நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டாபிக்கை வந்து எலிமினேட் பண்ணிடுவீங்க படிக்காம. அப்படி பண்ணாதீங்க. காம்படிட்டிவா நம்ம வந்து ஸ்கோர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா எல்லாரும் எலிமினேட் பண்ணக்கூடிய சில டஃப்பான ஆனா ஹைலி ப்ரிடிக்டபிளா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாவை நீங்க தரவு பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொஞ்சம் முக்கியமான யூனிட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் சிமிலரா ஒரே மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபார்முலாஸை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா ஃபோக்கஸ்டா எவ்வளவு தூரம் நீங்க படிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் இந்த யூனிட் இந்த டாபிக்கை ஹை ஸ்கோரிங் டாபிக்கா உங்களால மாத்திக்க முடியும். அடுத்ததா யூனிட் 5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே நிறைய பேர் இதை படிக்காம ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதை தாண்டி படிச்சாலும் தியரிட்டிக்கலா படிக்கிறீங்க. ஸோ இது ரொம்ப தவறான அப்ரோச். கண்டிப்பா இது நம்ம எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணாது. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் அதுல ஒரு ஜென்ரலான ரூல் இருக்கு. அது என்னன்னா, எல்லாரும் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியால நம்ம மிஸ்டேக் பண்ணாம நம்மளும் அந்த கொஸ்டினை கரெக்டா போட்டு மார்க்கை ஸ்கோர் பண்ண பார்க்கணும். எல்லாரும் டஃப் அப்படின்னு நினைச்சு படிக்காம விடக்கூடிய இல்ல மிஸ்டேக் பண்ணக்கூடிய அந்த ஏரியால நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணும் பொழுது எல்லா காம்படிஷன்லயும் நம்மளால முன்னாடி வர முடியும், ஒரு டாப் ஸ்கோரரா வர முடியும். அந்த மாதிரி நீங்க நெட் கிளியர் பண்ண போறீங்களா இல்ல ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண போறீங்களா அப்படின்னு உங்களோட ரேங்க் டிசைட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான யூனிட் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட். எப்பவுமே நான் சொல்ற மாதிரி இந்த யூனிட்டுக்கு நம்ம 300 மார்க்ல 30 மார்க் இந்த யூனிட்ல இருந்துதான் கேட்கறாங்க. பேப்பர் 1ல 5 கேள்வி கேட்கிறாங்க 10 மார்க்குக்கு, பேப்பர் 2ல 10 கேள்வி கேட்கிறாங்க 20 மார்க்குக்கு. ஸோ மொத்தமா நம்ம எழுதக்கூடிய இந்த யூஜிசி நெட் டிஎன் செட் எக்ஸாமே 300 மார்க் தான். இதுல 30 மார்க் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ல இருந்து மட்டுமே வருது. ஸோ இவ்வளவு ஒரு ஸ்கோரிங் ஏரியாவை நீங்க கண்டிப்பா நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருந்து ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸும் கேட்கிறாங்க. என்டிஏ பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்ல உங்களை பெரிய பெரிய கால்குலேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கிறாங்க, இந்த கண்டிஷனுக்கு என்ன டெஸ்ட்டை நீங்க எடுத்து பயன்படுத்துவீங்கன்னு கேட்கிறாங்க. லாஜிக்கலா உங்களால கான்செப்டை இன்டர்கனெக்ட் பண்ணி படிக்க முடியுதா அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்றாங்க. ஸோ இந்த யூனிட்டுக்கும் உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியே ரொம்ப போதுமானது, நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அது தவிர சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன டேட்டா கொடுத்துட்டு இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, இதோட மீன் ஆவரேஜ் கண்டுபிடிங்க, குவார்டைல் டீவியேஷன் கண்டுபிடிங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரீசெண்டா கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கிறோம். விச் மீன்ஸ் அவங்க தியரட்டிக்கலா கொஸ்டின் கேட்கறது இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்பர் பேஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்கிறாங்க. ஆனா அங்கேயும் உங்களுக்கு ஹெவியான ஃபார்முலா பேஸ்டாவோ அல்லது லென்த்தியான கால்குலேஷனாவும் கேட்கறது இல்ல, அப்ளிகேஷன் பேஸ்டா தான் கேட்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன லாஜிக்ஸை புரிஞ்சு படிக்கிறதுனால இந்த விதமான கொஸ்டின்ஸை அவங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து கேட்கக்கூடிய டாபிக் என்னன்னா, ப்ராபபிலிட்டில இருந்து கேட்கிறாங்க. குறிப்பா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் ப்ராபபிலிட்டி ரூல்ஸ் அண்ட் பேஸ் தியரம் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் அதோட டைப்ஸ் என்ன, சாம்பிளிங்ல எரர் பண்றதுனால நம்ம என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் எரர் வருது, ஸோ ஆல்பா வேல்யூ பேஸ் பண்ணி அண்ட் சிக்னிபிகன்ஸ் லெவல் பேஸ் பண்ணி என்ன எரர் அக்கர் ஆகுது, இதெல்லாமே நம்ம கொஸ்டின்ஸ்ல கேட்கிறாங்க. அடுத்ததா ஹைபோதசிஸ் டெஸ்டிங். இந்த டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாராமெட்ரிக் டெஸ்ட், நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் ரெண்டு இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட்டும் எந்த கண்டிஷன்ல நம்ம பயன்படுத்துவோம் அண்ட் அதற்கு கீழே இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் என்னென்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இந்த டாபிக் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல நம்ம மார்க் செக்யூர் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம நல் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த
ஃபார்முலாவும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியா இந்த டாபிக் நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ஒரு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்டோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத நீங்க படிக்க தேவையில்லை. எந்த கண்டிஷன்ல அந்த டெஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணுவோம், ஸோ அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி தான் என்டிஏ நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய டெஸ்ட் இருந்தாலும் அதை ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஹை ஸ்கோரிங் யூனிட். ஸோ ரொம்ப தெளிவா படிங்க, ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த யூனிட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தியரட்டிக்கலான யூனிட். நமக்கு தெரியும் நிறைய தியரிஸ் இருக்கும், அதுக்குள்ள நிறைய மாடல் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்செப்சுவலா ஒரு மாடலும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அது மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா கேட்கறாங்க, அல்லது ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு இந்த கேஸ்க்கு நீங்க என்ன மாடலை அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்கறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்ல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், பிகாஸ் இது ஒரு சப்போர்ட்டிவ் யூனிட்டா இருக்கும். இதுல பெரிய நியூமரிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ தியரி பேஸ்டான கம்ப்ளீட் யூனிட் தான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெச்ஆர்எம். இந்த யூனிட்ல நீங்க அப்ளிகேஷன் ஓரியன்டான ஆஸ்பெக்ட்ல தான் ஒரு தியரியை படிக்கணும். தியரியை மனப்பாடம் பண்ணாம அந்த தியரியோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரே மாதிரி நிறைய கான்செப்ட் பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாயல் பேசின கான்செப்டும் டெய்லர் பேசின கான்செப்டும் ஒரே மாதிரி இருக்கலாம். இல்ல அவங்களுக்குரிய டிஃபரன்ஷியேட் என்ன, வேறுபாடு என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமா இந்த யூனிட்ல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் ஏரியா என்னன்னா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ போஸ்ட் கார்ட்னா என்னன்னு படிக்கிறீங்க, லைன் ஆஃப் ஸ்டாஃப்னா என்னன்னு படிக்கிறீங்க, ஃபாயலோட 14 பிரின்சிபல்ஸ் படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டுடுங்க. அந்த ஃப்ளோ சார்ட்ல ஒரு டேர்மும் என்ன அப்படின்னு ஒரு ஒன் லைனர் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் சீக்வன்ஸ் பேஸா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய ஒரு தியரியிலையும் நிறைய ஸ்டேஜ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் என்ன சீக்வன்ஸ் படி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததா கேட்கக்கூடிய டாபிக் மோட்டிவேஷன் தியரி அண்ட் லீடர்ஷிப் தியரி. நிறைய தியரிஸ் உண்டு, பட் ஸ்டில் ஆப்ரஹாம் மாஸ்லோ தியரியில இருந்து நிறைய கேள்விகள், மெக்கிரகர் தியரி, எக்ஸ் அண்ட் ஒய் தியரி, அதுல இருந்தெல்லாம் நமக்கு கேள்விகள் நிறைய கேட்கிறாங்க. ஸோ இந்த தியரி என்ன அப்படிங்கறத நீங்க படிக்கணும். இந்த தியரிக்கு ஒரு அசம்ஷன் வச்சிருப்பாங்க, அந்த அசம்ஷன் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த தியரியோட அவுட்கம் என்ன அப்படிங்கறத நீங்க படிக்கணும். ரொம்ப டைரக்டான கொஸ்டின்ஸ் தான் இந்த டாபிக்ல இருந்து கேட்கிறாங்க. ஸோ நீங்க இந்த ஒரு தியரிக்கும் ஒரு டயக்ராம் இருக்கும், ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும். அதை நீங்க அடிக்கடி பார்த்து விஷுவலா நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களால ஈஸியா இந்த கொஸ்டின்ஸ்ல எல்லாம் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ அடுத்ததா ஹெச்ஆர்எமோட கோர் ப்ராசஸ். ஸோ ஹெச்ஆர்எம்க்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, நமக்கே தெரியும். ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், ட்ரைனிங், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு தான் கொஸ்டின் இருக்கு. ஸோ இது ப்ரொசீஜர் என்ன, இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் வருது, அப்படி அவங்க கேள்வி கேட்கல. இந்த சூழ்நிலையில நீங்க என்ன ப்ராசஸா பயன்படுத்துவீங்க, as a HR what will you do, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துலதான் அவங்க நிறைய சிச்சுவேஷன் பேஸ்ட் கேஸ் ஸ்டடி மாடல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடியை புரிஞ்சுக்கிட்டு தான் you are going to answer the question. ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் நீங்க இந்த ஹெச்ஆர்எம் ப்ராசஸ்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான டாபிக் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஸோ இதுலயுமே நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளோ சார்ட் பேஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சீக்வன்சிங் பேஸ் கொஸ்டினை கரெக்டா ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தியரியை, ஒரு மாடலை சிம்பிளான ஃப்ளோ சார்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யூனிட் 10 இன்கம் டாக்ஸ் அண்ட் கார்பரேட் டாக்ஸ் பிளானிங். இதுல ரொம்ப ப்ரிடிக்டபிளான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இன்கம் டாக்ஸ் கீழே என்னென்ன செக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய டாக்ஸ் இருக்கு, நிறைய ஆக்ட் இருக்கு. நான் இதுல எதை படிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துலதான் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்க டாக்ஸ் அதுக்குள்ள என்னென்ன செக்ஷன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய டெஃபினிஷன் டாக்ஸ்ல இருந்தாலும் அதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு படிங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு டாக்ஸுக்குமே எக்ஸம்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸம்ஷன் என்னன்னு நீங்க உள்வாங்கிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அண்ட் ஆல்சோ பிளைண்டா எந்த கண்டிஷனும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். சில சமயங்கள்ல கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ண எம்சிக்யூமே இந்த யூனிட்ல இருந்து கேட்கறாங்க. இதுவே நீங்க கார்பரேட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் அவாய்டன்ஸ், டாக்ஸ் எவேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்குள்ள டிஃபரன்சஸ்,
ஓன் அண்ட் லீஸ் டிசிஷனுக்குள்ள டிஃபரன்சஸ் இதெல்லாம் கேட்கறாங்க. ஸோ ரொம்ப லீகல் லாங்குவேஜ்ல கேட்காம கான்செப்சுவல் கிளாரிட்டி தான் நமக்கு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டியோட இந்த யூனிட்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யூனிட் 7, 8, 9. இந்த 3 யூனிட்டுமே கம்மியான டைம் இன்வெஸ்ட் பண்ணி அதிக மார்க் செக்யூர் பண்ணக்கூடிய ஏரியா. ரொம்ப குவிக்கா படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்றதுக்கும் ஏற்ற யூனிட் இந்த 3 யூனிட்டுமே. பேங்கிங் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, பேங்கிங்கோட ரீஃபார்ம்ஸ் என்னென்ன நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம், இப்போ டிஜிட்டல் பேங்கிங்ல என்னென்ன ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்றோம், ஸோ இதை பேஸ் பண்ணி ரொம்ப டைரக்டான கொஸ்டின்ஸ் இருக்கு. ரீஃபார்ம்ஸ் எப்போ அப்ளை பண்ணாங்க, அந்த ரீஃபார்ம்ஸோட கான்சிக்வன்ஸ் என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும் போதும் அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்ததா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் மிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரொம்ப ஒரு தியரிட்டிக்கலான பேப்பர் தான் இது. அண்ட் இந்த தியரி பேஸ்ட் பேப்பர்ல நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் சீக்வன்ஸ் பேஸ்டா நம்ம படிக்கணும். அண்ட் அதுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை மனப்பாடம் பண்ணாதீங்க, அந்த கனெக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது, செகண்ட் ஸ்டெப் எது அப்படின்னு கொஞ்சம் லாஜிக்கா கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எலிமினேஷன் பேஸ் பண்ணி இந்த யூனிட் அழகா நீங்க ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்ததா யூனிட் 9, லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிப்பீட்டடா இம்பார்ட்டன்டான டாபிக் எது அப்படின்னா ஜிஎஸ்டி தான். ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி கேட்கிறாங்க. அண்ட் எவர்கிரீனான டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், இதெல்லாம் எவர்கிரீனான டாபிக். ஸோ இந்த எல்லா ஆக்ட்ல இருந்துமே ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரே கான்செப்டை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல அவங்க கொஸ்டினா கேட்கறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு ஆக்டுக்கும் என்ன அப்ஜெக்டிவ், அந்த ஆக்டுக்குரிய கீ டேர்ம் என்ன, அந்த ஆக்டுக்கு கீழே என்னென்ன செக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி படிங்க. அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் தான் இந்த யூனிட்ல ரொம்ப டாமினேட் பண்ணுது. ஸோ அது ரிலேட்டடா நீங்க உங்களோட ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஆல் 10 யூனிட்ஸ்லயும் நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ். டாபிக் வைஸ் நீங்க எப்படி படிக்கணும், என்டிஏல எப்படி கேள்வி கேட்கறாங்க, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறதும் நான் தெளிவா சொல்லிட்டேன். ஸோ நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் காமர்ஸ்க்கு நியூ பேட்ச் லான்ச் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன், நீங்க டைரக்டா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நம்பர் கால் பண்ணியும் நீங்க உங்களோட கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுனால உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க சிக்ஷா கிளாஸோட. ஸோ சக்சஸ் இஸ் வெரி க்ளோசர் தேன் யூ திங்க். அண்ட் அதே மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு அதர் சப்ஜெக்ட்ஸ்லயும் நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். இங்கிலீஷ், தமிழ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன், இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நம்ம கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணி தரோம். லைவ் கிளாஸஸ் மார்னிங் 5 to 7 AM அண்ட் ஈவினிங் 7 to 9 PM லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஃபேக்கல்ட்டியோட இன்டராக்டிவா டவுட் சால்வ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் எல்லா கிளாஸஸ்மே ரெக்கார்ட் பண்ணி உங்களோட மொபைல் ஆப்ல கொடுத்துடுவோம். ஸோ நீங்க இதை எத்தனை முறை வேணாலும் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பை சான்ஸ் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ரெக்கார்டிங்ஸ் வச்சு நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு இந்த ரெக்கார்டிங்ஸ்க்கு வேலிடிட்டி உண்டு. உங்களோட மொபைல் ஆப்லையும் லேப்டாப்லையும் இதை நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே அதுல இருந்து டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கிறோம். ஸோ கம்ப்ளீட் டெஸ்ட் சீரிஸ் இந்த கிளாஸஸ், இந்த கோர்ஸோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நியூ பேட்ச் அட்மிஷன் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். கம்ப்ளீட் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஸோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் 2ல இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு யூனிட்லயும் என்னென்ன டாபிக் முக்கியம், ப்ரீவியஸ் இயர்ல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அதுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கையில ஒரு மெட்டீரியல் இருந்ததுன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல எவ்வளவு டைம் சேவ் ஆகும், எவ்வளவு ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ண முடியும், நம்ம ஸ்கோரை எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை சப்போர்ட் பண்ற ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் யூஜிசி நெட் காமர்ஸ்க்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அலாங் வித் எக்ஸ்பிளனேஷன். இது யூனிட் வைஸ் டாபிக் வைஸா செக்ரிகேட் பண்ணின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஒரு யூனிட் படிக்கும் போதே யூ ஸ்டார்ட் ஃப்ரம் PYQ அனாலிசிஸ். அதுதான் நம்மளோட கோல்டன் ரூல் டு கிளியர் த எக்ஸாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.